ஸோ மக்களே, நம்ம இப்போ கோத்தகிரிலேருந்து கொடநாடு போயிட்டு இருக்கோம். கேத்ரின் ஃபால்ஸ் போகலான்னு பார்த்தேன். ஆனால் ஆல்ரெடி ஒரு வாட்டி நான் பைக்கில் வந்தப்போ போயிருக்கேன், அங்கே அலோவ் பண்ண மாட்டேன்ட்டாங்க. அதனால கொடநாடு போயிட்டு வரும்போது கேத்ரின் ஃபால்ஸ் கேட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு கொடநாடு போயிட்டு இருக்கேன். பாருங்க, ஒரு காலத்துல வீட்டுல எல்லார் வீட்லயும் கம்ப்யூட்டர் இருக்கும், பெருசா இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா எல்லாத்தோட வால்பேப்பரா இந்த மாதிரியான ஒரு சிம்பிள் தான் இருக்கும். அந்த மாதிரி அவ்வளோ பயங்கரமா இருக்கு மக்களே, அவ்வளோ அழகா இருக்கு. கோத்தகிரி என்ன ஏமாத்தல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. பாருங்க என்ன ஒரு அழகு. ஐயோ, அப்ப அந்த ரோட்ல போல, அந்த ரோடு எங்க போகுது? நான் கொடநாடு போகணும். அந்த ரோடு திரும்பிச்சு, அந்த ரோடு ரொம்ப அழகா இருந்துச்சு. ஆனா அந்த ரோடு எங்க போகுதுன்னு தெரியலையே மக்களே. இங்க பாருங்க, காலையிலேயே டீ பறிச்சுட்டு இருக்காங்க, வேலை பார்த்துட்டு இருக்காங்க. கூட்டமும் பாருங்க எவ்வளவு கம்மியா, டிராபிக்கே இல்லாம எவ்வளவு ஜாலியா இருக்கு அப்படிங்கிறது. வந்தீங்கன்னா கண்டிப்பா கோத்தகிரி உங்களை ஏமாத்தாது, ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் கிடைக்கும் உங்களுக்கு மக்களே. எனக்கு கிடைச்சிருக்கு, அதே மாதிரியே உங்களுக்கும் கிடைக்கும்னு நினைக்கிற மக்களே. கோத்தகிரி கொடநாடு காட்சி முனை, அதை பக்கம் தான் போயிட்டு இருக்கோம். கொடநாடு காட்சி முனை 17 கிலோமீட்டர். அப்ப சரியான ரோட்ல தான் போயிட்டு இருக்கோம் மக்களே. நேரம் வேற எங்கேயா போயிருந்தோம்னா கொஞ்சம் வெயில் மண்டைக்கு ஏறி இருக்கும், கொஞ்சம் சுறுசுறுன்னு போயிருந்துருப்போம். ஆனா இந்த நேரம் அப்படிலாம் இல்லாம நம்மள அவ்வளோ ஜில்லுன்னு பார்த்துக்குது மக்களே. அதனாலே ஜாலியா ஃபன் பண்றோம், என்ஜாய் பண்ணணும். அதனாலதான் இந்த ஏரியா பிளான் பண்ணி நான் வந்த மக்களே. ஓகே மக்களே, அந்த ஏரியா அழகா இருந்தது, அதை காட்டலான்னு உங்களுக்கு வீடியோ ஆன் பண்ணேன். இப்போ காட்சி மணிக்கு போயிட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்றேன் மக்களே. இங்க பாருங்க மக்களே, கரெக்டா உங்களுக்கு ஆன் பண்ணும்போது மிஸ் ஆயிடுச்சு. மேகங்கள்லாம் தனியா பறக்குது, ஏதோ பஞ்சு மிட்டாய் பறக்கிற மாதிரி. அது உங்களுக்கு தெரியுதுதான் பாருங்க. கொடநாடு போற வியூ பாயிண்ட், அதுக்கு மத்தியில தண்ணி வருது. இடுகுறை அப்படின்றால் இடுகுறைன்னு ஒரு ஊர் இருக்கு, அதுக்கு ரோடு தனியா பிரியுது. இங்க பாருங்க, மேகம் எல்லாம் காத்துல அப்படியே கரையுது. இருங்க மக்களே, பக்கத்துல போயிட்டு காட்டுறேன். இதோ மக்களே, கொடநாடு போற வழியில இன்னொரு 12 கிலோமீட்டர் நமக்கு இருக்கு. இந்த லாவெண்டர் பூ இங்க வர வழியில நிறைய இருந்தது. இது பார்க்க உண்மையாலுமே ரொம்ப அழகா இருந்ததா, அதனால இங்க நிப்பாட்டி என் கருவாச்சி ஒரு 2 போட்டோ எடுத்துட்டேன். அவ்வளவுதான் மக்களே. இன்னைக்கு கோத்தகிரி வரைக்கும் நல்லா ஜில்லுன்னு தான் இருந்தது, இப்பயும் ஜில்லுன்னு தான் இருக்கு. இருந்தாலும் இங்க கொஞ்சம் சூரியன் பளிச்சுன்னு தெரியுது. ஒரு மாதிரி சண்டே ரைடு கிளம்புற கொஞ்சம் சோம்பேறித்தனம் பட்டு கிளம்புனாலும் இப்போ இங்கே வந்ததுக்கு அவ்வளோ ஒர்த்தாக இருக்குது. கோத்தகிரி எப்பயுமே எனக்கு ஒரு எப்படி சொல்கிறது, குட்டி வாழ்ப்புற மாதிரி, அது மேன்மே ரொம்ப அழகாக இருக்கும். வந்தாச்சு, இப்போ அடுத்த கொடநாடு காட்சி முனை. அப்படியெல்லாம் இந்த இடத்த மேகம் கடந்து போச்சு. என்னால் பார்க்குறத ஒரு அளவுக்கு தான் உங்களுக்கு என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் மக்களே. அது ஒரு 60 கிலோமீட்டர் தான். நீங்கள் உங்கள் சின்ன வண்டி எந்த வண்டி இருந்தாலும் வரலாம், வந்து பார்த்தீங்கன்னா அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வேறு மாதிரி இருக்கும். கண்டிப்பாக கோத்தகிரி கொடநாடு அந்த ரூட்டை ட்ரை பண்ணி பாருங்க, உண்மையாலுமே அவ்வளோ அழகாக இருக்கும் மக்களே. பாருங்க மக்களே, கொடநாடு காட்சி முறை கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டருக்கு போட்டிருக்காங்க. ஆனால் போகிற வழியெல்லாம் அவ்வளோ அழகா இருக்கு மக்களே. நானே சத்தியமா இதை எதிர்பார்க்கல.
ஒரு வாட்டி கோத்தகிரியோட தான் நான் வந்து திரும்பியிருக்கேன். ஆனால் இந்த காட்சிமனை பகுதி போகிற ரோடு பார்த்தீங்கன்னா சொர்க்கத்துக்கு போகிற வழிகள் மாதிரி இந்த பக்கமும் இவ்வளோ அழகா சத்தியமாக நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. உங்களுக்கு வீடியோவில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல. ஏன்னா என்கிட்ட இருக்க ஃபோன் அந்த அளவுக்கு கேப்சர் பண்ணுவான்னு தெரியல. அவ்வளோ அழகா இருக்கு. இதெல்லாம் சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. நானும் ரொம்ப நேரம் இது முடிஞ்சிடும் அப்படியே நம்ம கூட வச்சுட்டு போயிடலாம் பார்த்தேன். ஆனால் உண்மையாலுமே அவ்வளோ அழகா இருக்கு மக்களே. கண்டிப்பாக கோத்தகிரி வந்தீங்கன்னா இந்த கொடநாடு காட்சிமனை பகுதியும் ட்ரை பண்ணுங்க மக்களே. வண்டியிலாம் வந்தீங்கன்னா பயங்கர வாசமா இருக்கும். எங்கள் அப்பா அம்மாவை கண்டிப்பாக கார் எடுத்து நிறுத்தி நான் கண்டிப்பாக ஒரு இடையே கூப்பிட்டு வரணும். அவ்வளோ அழகா இருக்கு மக்களே உண்மையாலுமே. மக்களே வந்து விட்டோம். கொடநாடு காட்சிமுனை பகுதி வந்தாச்சு. உள்ள என்ட்ரி ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 40 ரூபா, பைக்குக்கு 20 ரூபா, ஆக மொத்தம் 60 ரூபா என்ட்ரி ஃபீஸ். நிறைய பேர் வந்திருக்காங்க. அங்கே பாருங்கள், அங்கே 2 மான் கொம்பு மாதிரி மலைகள் தெரிகிறதா? எல்லாமே பயங்கரமாக இருக்குது. என்னை அங்கே பார்த்த உடனே யாரும் வளர்க்கல. நிறையா பேர் கேங்காக வந்து வைப் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம எப்பயும் சோலோ கிரியேட்டர்ஸ் தான். நீ பாருங்கள், ஒரு சூசைட் பாயிண்ட் மாதிரி. என் கண்கள் பார்க்குறத இந்த கேமராவால் கேட்ச் பண்ண முடியலை. எப்படி சொல்கிறது, என்னமோ ஒரு வேலி போட்ட மாதிரி இருக்குது மக்களே. அது ஆறா இல்லை வாய்க்காலான்னு எனக்கு சரியாக தெரியலை. உங்களுக்கு தெரியுதா? அப்படியே அது ஒரு ஆறு மாதிரி, அந்த வேலி மாதிரி அப்படி 2 மலைகளையும் பிரிக்குது பாருங்கள்.